Hello friends, welcome to Dharan Academy. இந்த மேக்ஸ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 600 மேக்ஸ் சீரிஸ்ல இன்னைக்கு டே 9ல இன்னைக்கு ஒரு 25 சம்முக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 8 பார்ட்டை பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு 25 சம்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸாமில் எப்படி வந்து 25 கணக்கு வந்து கேட்பாங்க, அதுவும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்தா மாதிரி ஒரு மிக்ஸ்டு மாடலில் தான் ஒரு 25 சம்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்குள்ள சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இல்லை பாருங்க, வந்து ஒரு இந்த பகடைகள்லேருந்து ஒரு கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பகடை பொறுத்த வரைக்குமே ரெண்டு விதமான கொஸ்டினுக்கு வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து டயக்ராமை பேஸ் பண்ணி கேட்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகடைகள் வருது, அதையும் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது டயக்ராம் வைஸும் கேட்பாங்க, நம்பர் வைஸாகவும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 25 மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடலும் இந்த ஒரே கிளாஸ் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியுறதுக்காக தான் ரெண்டுத்தையுமே ஒரே இதில் வச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பகடைகளை வந்து டயக்ராமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பகடையை கம்பேர் பண்ணோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூல் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி போட்ட அந்த லைவ் கிளாஸ்லேயே. ஓகேவா? ரெண்டு பகடையிலும் ரெண்டு பக்கம் சமமாக இருக்குன்னா மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கமும் சமமாக இருக்கும். ஓகே, ஒன்றுக்கு ஒன்று எதிரானு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து ரெண்டு பகடையிலும் ஒரு பக்கம் சமமாக இருக்குது, அதுவும் ஒரே இடத்துல மேலே மேலே கீழே கீழே சமமாக இருக்குன்னா மற்ற இரண்டு பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிரானது. அதேமாதிரி மூன்றாவது ரூலாக என்ன சொல்லியிருப்போம், அடுத்துள்ள பக்கங்கள் ஒரு போதும் எதிர்பக்கங்களாக சமையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த 3 ரூல் தெரிஞ்சாலே போதும், இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி வரக்கூடிய டைஸை உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பகடை எடுத்துக்கலாம். பகடை 1, 2 கம்பேர் பண்ணலாம். நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும், அதாவது நீலம் ப்ளூ கலருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பகடை கம்பேர் பண்ணலாம். இந்த ரெண்டு பகடை என்ன காமனாக இருக்கா பாருங்க. ஸோ ப்ளூ இதில் இருக்கு, இதுலேயும் ப்ளூ இருக்கு. ஓகே, அப்புறம் வந்து ரெட் இருக்கு. அப்போ இரண்டு பகடிலும் இரண்டு பக்கங்கள் சமமாக தான் என்ன சொல்லியிருந்தேன், மற்ற இரண்டு பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிரானது. அப்போ கிரீனுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு. அப்போ கிரீன் ஆப்போசிட் என்னது, ஆரஞ்சு. அடுத்தது இப்போ நம்ம இந்த ரெண்டு பகடையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பகடையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ப்ளூ இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுத்துலயுமே ப்ளூ இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுத்துலயுமே ப்ளூ ஒரே பக்கத்தில் இருக்கும். இங்க ப்ளூ இருக்குன்னா இங்க ப்ளூ இருக்கணும், ஒரு இங்க ப்ளூ இருக்குன்னா இங்க ப்ளூ இருக்கணும். ஆனால் மாறி இருக்கு. ஸோ அப்போ இது நம்ம வந்து வராது. அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ ரெண்டு பகடை கம்பேர் பண்ணும்போது அது எதுவும் பொதுவாக இல்லை அப்படின்னா அடுத்த பகடைக்கு பொறுத்து நல்லது. ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். ப்ளூ பர்பிள் இருக்கு பாருங்க, பர்பிள் இருக்கு, கிரீன் இருக்கு. அப்போ ப்ளூக்கு என்ன வரும், எல்லோ. ப்ளூக்கு என்னது, ஓகேவா? நமக்கு என்ன ஆன்சர் தேவை, ப்ளூவின் எதிர்பக்கம் தான் தேவை. அப்போ எல்லோ கிடைச்சிச்சு. ஓகேவா? அப்போ ப்ளூக்கு எதிர்பக்கம் என்ன வரும், எல்லோ. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கணக்கு கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு? ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக குரூப் 4 லெவல் எக்ஸாம்லையும் குரூப் 2 லெவல் எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கணக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பியோட வருமானம் கியூவை காட்டிலும், கியூவை விட வந்து பி அதிகமாக சம்பாதிக்கிறார். எவ்வளோ அப்படின்னா 25% அதிகமாக சம்பாதிக்கிறார். அப்போது பி வந்து பார்த்தீங்கன்னா அது பியின் வருமானம் கியூவை காட்டலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி தான் அதிகமாக வாங்குறாரு, கியூ வந்து கம்மியாக வாங்குறாரு. கியூவை காட்டிலும் பி வந்து 25% அதிகம். அப்போ இவரை விட இவர் அதிகம்னா இவரை விட இவர் எவ்வளோ கம்மின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்க, அந்த பர்சன்டேஜ் அப்படியே எடுத்து போட்டுங்க 25. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமாக கம்மியான்னு பார்க்கணும். அதிகம் அப்படின்னா பர்சன்டேஜ்னா என்னது, 100. அப்போ 100ஓட 25 கூட்டிக்கோங்க அதிகம்னா. சப்போஸ் இதுவே குறைவுனா -25. அப்போ பிளஸ், ஏன்னா அதிகம், அப்போ 100 + 25 இன்ட்டு நமக்கு எவ்வளோ சதவீதம் குறைவுன்னு கேட்குறேன். அப்போ இன்ட்டு 100 இருக்குன்னா நமக்கு சதவீதம் கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். அப்போ 25/125 இன்ட்டு 100. ஓகேவா? ஓர் 25, ஐ 25, ஓர் 5 25. அப்போ 20%. 20% குறைவு. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா, போட்டுக்கோங்க. அடுத்த கணக்கு
அடுத்து மூன்றாவது கணக்கு பாருங்க. ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டி காண்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தா தனி வட்டி அப்படின்னும் போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஓகேவா? இங்க அசல் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. எவ்வளவு அப்படின்னா 6750. ஓகேவா? என்னன்றது பார்த்தீங்கன்னா 219 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 10%. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா என்னன்னும் போது காலம், அந்த காலம் வந்து எதில் அளக்கப்படணும்? ஆண்டுகள் அளக்கப்படணும். ஏன்னா ஆண்டுகளுக்கு போது 2 வருஷம் 3 வருஷம் இன்ட்டு 3 போடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பி என்னன்னா பி 6750 இன்ட்டு 219 இன்ட்டு 10 போட்டோம்னா அவ்வளோதான். அது எங்கேயோ போகும், பல லட்சங்கள் போகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 219 நாட்களை அதாவது வருஷமா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ வருஷமா அப்படின்னா வருஷத்துக்கு எத்தனை நாட்களோ அதாவது வகுக்கணும். வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். அப்போ 219/365. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா 75ஆம் வாய்ப்பாடில் மட்டும் தான் வகுப்படுறோம், 73ஆம் வாய்ப்பாடில். ஓகேவா? I73 365 73 219. அப்போ 3/5. இப்போ நம்ம வந்து இயர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம்பா. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ எவ்வளோ? 6750 இன்ட்டு 3/5 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 10% டிவைடட் பை 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ காலி, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ காலி, 4×5 இங்கே வரும் 4×5 மீதி 1, 3×5 மீதி 2, 5. அப்போ 135 இன்ட்டு 3 போட்டு பெருக்கணும் அப்படின்னா 3 5 மீதி 1 3 9 0 1 3 3 3 4 405. ஸோ அப்போ 405 ரூபாப்பா. எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 219 நாட்களுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும்? 405 ரூபாய். 450 நான் மாற்றி போட்டுக்கூடாது. சரியா? ஓகே, போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு பாருங்க. 13CA, 216 FAB, 25 EB, 237 டேஷ் அண்ட் 46 FD கொடுத்துருக்காங்க. இதில் அந்த கோடிட்டு இடத்துல வர வேண்டிய நம்பர் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்பர் லெட்டர்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதனா பொருந்துதா? இப்போ நம்ம நம்பரை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 13 216. ஸோ 13க்கும் 216 சம்மந்தமே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ 6னா கூட 6 கியூப் நம்ம வந்து சொல்லலாம். 16னா 256 போயிடும். ஸோ அப்போ 25 237. ஸோ தொடர்பு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த நம்பருக்கும் லெட்டருக்கும் என்ன தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் லெட்டருக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த நம்பர் லெட்டரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? 13CA, சிஏக்கு வேல்யூ கொடுத்தா வரும். சினா 3, ஏனா 1. ஓ, அப்போ 13 31. ஸோ 13 ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. அப்படியான்றதை நம்ம செக் பண்ணோம். இங்கே பாருங்க 216 இருக்கு. எஃப்னா வரும் F6, A1, B2. கரெக்ட். ஸோ அப்போ என்னன்னா இந்த வேல்யூவை அப்படியே ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. அப்போ 237க்கு நம்ம அப்படியே ரிவர்ஸ் எழுதுனா போதும். அப்போ 2க்கு நான் வரும் B, 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா C, 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா F பார்த்தோம் FG, அப்புறம் வரும் GCB, JCB மாதிரி GCB. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் B பா. அது பாருங்க, அவ்வளோதான். அடுத்த கணக்கு. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், ஓகே, 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்தில் பிறகு அதன் எண்ணிக்கை எண் காண்க. ஓகேவா? இது ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து 4 வாட்டி 5 வாட்டி போகிறோன்னே அந்த கணக்கு லைவ் டெஸ்ட் வச்சிருக்கோம், லைவ் கிளாஸ் வச்சிருக்கோம். நம்ம வந்து பார்த்தோன்னா மார்னிங் மேக்ஸ் சீரிஸ்லுமே இந்த கணக்கு வச்சிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமானது. அத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஒரு கணக்கு நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கணும். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டு பார்த்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. சார் இது நான் ஆல்ரெடி போட்ட கணக்கு தான், வேலை வாங்குற வரைக்கும் போட்ட கணக்கே திருப்பி போகிறது தான் உங்கள் வேலையே. சரி, தெரிஞ்ச கணக்கு இன்னைக்கு தெரியும், இன்னும் 10 நாள் கழிச்சா புதுசாக தெரியும். ஓகேவா? எப்போ நம்ம வந்து கணக்கு மேலே இலக்கணத்து மேலேயும் மெத்தனை போக்கூட செயல்படுறோமோ அது நல்லா வச்சு செய்ய வேண்டிய டைம் செய்யும். எக்ஸாம் நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அப்படியே நம்மளை வந்து இது நம்ம தெரிஞ்ச கணக்கு தானே, நம்ம தெரிஞ்ச மெத்தட் தான், நம்ம விட்டு போகிற மத்தியும் அப்படி விட்டு போகிற கணக்கு தான் நம்மளை கைவிட்டு போயிடும். அதனால் நல்லா தெரிஞ்ச கணக்கு அந்த மாதிரிலாம் எந்த எண்ணத்தையும் வச்சுக்காதீங்க. அந்த எண்ணம் தான் நம்மளை வந்து வேலை வாங்கலாம் பண்ணுறது. இது நமக்கு தெரியும், இது நமக்கு தெரிஞ்சது, இது நமக்கு புரிஞ்சது, இது ஆல்ரெடி படித்தது அப்படி நம்ம நினைக்கும் போது தான் நம்ம வீழ்ச்சியே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஒரு கணக்கு போட்ட கணக்கு, இது ஆல்ரெடி போட்ட கணக்கு சார் கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. இது போட்ட கணக்கு நல்லாவே தெரியும் உங்களை விட. அதாவது
பார்த்து போடுற உங்களுக்கே தெரியுதுன்னா உங்களுக்கு நடத்தி போடுற எனக்கு தெரியாதா? ஸோ அப்போ ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதில் பார்த்தோம் அப்படின்னா 10,000 இருக்கும்போது 3 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ ஆகுன்றதான் கேட்குறேன். அதாவது ஒரு வகையான பாக்டீரியாப்பா. அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவர் என்ன ஆகுதுன்னா 1 ஹவர் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் என்னது 5% வளர்ச்சி அடையுது. 5% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த 1 ஹவர் என்ன ஆகுது அப்படின்னா ஓகேவா 8% வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஏதோ நோய் வந்துச்சு பொழுது. அடுத்து லாஸ்ட் 3 ஹவர் லாஸ்ட் 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா 10% திருப்பணும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுப்பா. அப்படின்னா இப்போ என்ன இருக்கும்? அப்போ 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குன்றது தான் கேள்வி. ஓகேவா? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு வட்டி வளர்ச்சி வீழ்ச்சி அப்படின்ற கான்செப்ட் பற்றி அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்கு. ஓகே, இங்கே வளர்ச்சி, இங்கே வீழ்ச்சி, இங்கே வளர்ச்சி. ஓகேவா? அப்போ நம்ம கூட்டு வட்டி வளர்ச்சி ஆக்சுவலாக எப்படி போடுவோம்? முதல்ல அசல் போட்டுருவோம். போட்டாச்சு. வளர்ச்சினா 100ஓட அந்த பர்சன்டேஜை கூட்டி 100ஆல் வகுத்து போடுவோம். வீழ்ச்சினா 100ஓட அந்த பர்சன்டேஜை கழிச்சு 100ஆல் வகுத்து போடுவோம். இங்கே வளர்ச்சி அப்போ 100 + 5 105/100. இங்கே வீழ்ச்சி அப்போ 100 - 8 92 92/100. இங்கே வளர்ச்சி 10% அப்போ 110/100 அடிக்கலாமா? ஸோ 25 22 5. ஓகே, ஏன்னா 25 100 வரும். 21 5 105 22 5. அப்போ இங்கே 25 இங்கே 21 5. ஓகேவா? ஸோ இந்த 4 சைபருக்கு இந்த 4 சைபர் அடிச்சிடலாம். ஓகே, மீதி என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2 அடித்தோம் அப்படின்னா 2 2 11 2. ஓகேவா? அடுத்து 2 2 இங்கே என்ன பண்ணலாம்? அடிச்சோம் அப்படின்னா 4 2 8 6 2 12. அப்போ 46 × 11 46 × 21 பெருக்கலாமா? 46 4 2 6 2 12க்கு 2 மீதி 1 4 2 8 1 9 6 6 9 × 11 பெருக்கணும் அப்படின்னா 6 6 6 12க்கு 2 மீதி 1 9 6 5 5 1 16க்கு 6 மீதி 1 10 10,626. அப்போ 3 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ வரும்? 10,626 அதிகரிச்சிருக்கும். அவங்க எல்லாம் கேட்குறாங்க எவ்வளோவா இருக்குன்னு கேட்குறேன். அப்போ 10,626. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, போட்டுக்கோங்க இந்த கணக்கை. இது 0பா. 10,626. ஓகே, அடுத்த கணக்குப்பா. அடுத்து பாருங்க 6வது கணக்கு 23B-6-FG-5D-8-HI. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த அதே மாதிரியான ஒரு கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன் இதை ஒரே இதில் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்து நம்ம வந்து அடிக்கடி உடனே வந்து நம்ம 2 கணக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம மைண்டில் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுறதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரியா? ஓகே, ஏன்னா மேக்ஸிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 மேக்ஸ் வைக்கிறோமா? ஸோ அப்போது ஒரே மாடல் வராமல் 2 கணக்கை வந்து நான் தொடர்ந்து வைக்கும்போது ஈஸியாக அவங்க மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஒன்று டக்குன்னு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னா 2வது அதே மாடலில் பார்க்கும்போது டக்குன்னு புரிஞ்சிடும். ஸோ இதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே, பாருங்கள் 23B ஆக்சுவலாக இங்கே என்னென்னா ஸோ அப்போது இங்கே 2 வந்து பியை வந்து பார்த்தீங்கன்னா மீன் பண்ணுது. அப்போ 3க்கு என்ன வரும்? சி. அடுத்து 6 வந்து எஃப் மீன் பண்ணுது. அப்போ ஜி என்ன வரும்? இஎஃப்ஜி 7 வந்துருமா? இஎஃப்ஜி 7. அடுத்து 5 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5க்கு என்ன வரும்? இங்கே இ வருமா? இங்கே டிக்கு வந்து 4 வரும். 45 டி. ஓகேவா? அடுத்து 8க்கு வந்து ஹெச் ஹெச்ஐ வந்து 9. அப்போ என்ன இருக்கு பாருங்க? C7-4E9 இது இருக்கா பாருங்க? C7 இங்கே டபிள்யூ வராது, இங்கே டி வராது, இங்கே இ வராது. அப்போ இதான் ஆன்சர். முதல் வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சாலே போட்டலாம். ஆனால் அதுவானது நமக்கு தெரியும் இல்லை? ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு பார்க்கறது கரெக்ட். ஓகேவா? அடுத்த கணக்குப்பா. 7வது கணக்கு பாருங்க. ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்புகிறான். அப்போது அவன் தனது உயரத்தையும் தனது நிழல் நீளத்தையும் அளந்து அது 4:1 என்ற விதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தின் நிழல் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் காண்க. அதாவது ராகுல் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரம் இருக்கு அவங்க வீட்டாண்ட. அந்த மரத்துடைய ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சு நினைக்கிறாரு. அவ்வளோ தூரம் ஏறி நம்ம வந்து டேப் வச்சு அளக்க முடியுமா? ஓகேவா? ஏன்னா அது உச்சி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்ன அப்படின்னா
அந்த வெயில் இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹைட்டையும் அந்த நிழலுடைய ஹைட்டையும் வைக்கிறாரு. அது ஒரு ரேஷியோவாக கணக்கிடுறாரு. அவர் 4 அடி ஹைட் இருக்காருன்னா நிழல் 1 அடி விழுது அந்த மாதிரி. அப்போ 4:1 4 பங்கு ஹைட்டுனா அதில் 1 பங்கு நிழல் விழுதுன்றார். அப்போ அப்படின்னும் போது 15 பங்கு நிழல்னா அப்போ எவ்வளோ அந்த மரம் ஹைட் இருக்குன்றது தான் கேள்வி. ஓகே, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விகித சமம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போடும். ஓகேவா, அதாவது மனிதன் நிழல் டபிள்யூஸ்ட் மரம் நிழல். ஓகேவா, இப்போ மனிதன் 4 பங்குனா மரம் 1 பங்கு இருக்குன்றாங்க. சரி, நிழல் அப்போ அப்படின்னும் போது மரம் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் மரத்தின் நிழல் எவ்வளோ 15 அடின்றாங்க. அப்படின்னா நம்ம லாஸ்டையும் பெருக்கலாமா, இந்த சென்டர் பெருக்கணும் அப்படின்னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 பாஞ்சு 60. அவ்வளோதான் ஆன்சர், 60 அடி. எவ்வளோ 60 அடி. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. ஓகேவா, அவ்வளோதான் கணக்கு. அடுத்து என்ன பாருங்க, 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 எனில் அவற்றின் அசல் என்ன? ஓகே, டிஃபரண்ட் கொடுத்துட்டாங்க, அசல் கேட்குறாங்கப்பா. ஓகே, அப்போ அசல் தெரியாது, என்ன ஃபார்முலா r/100 ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ அசல் தெரியாது, r எவ்வளோ 2%. அப்போது 2/100 இன்ட்டு 2/100. ஓகேவா, ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு கிடைக்குது 4 rupees கிடைக்குது. ஓகேவா, ஸோ நமக்கு அசல் தான் தேவை. அப்போ மீதி வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போகும்போது அப்போ 4 × 100 × 100 டிவைடட் பை 2 × 2. 1 2 2 4 2க்கு 2 காலி. அப்போ P ஈக்குவல் டு 10,000. ஓகேவா, ஆன்சருக்கு பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா 10,000 போட்டுக்கோங்க. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதே மாடலில் இந்த 200 சம்மில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சம்ஸ் கிட்ட நம்ம வந்து இதே மாடல் வந்து பார்த்துட்டு இருப்போம். ஓகேப்பா, அடுத்து என்ன பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஸோ வந்து ஒரு டயக்ராம் யாரோ கூட வந்து என் கூட டீச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் எங்கே இருக்காருன்னு தெரில. ஓகேப்பா, ஸோ பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதில் வந்து நம்பர்ஸை கொடுத்தும் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டயக்ராம் 2 ஆங்கிள் கொடுப்பாங்க. ஒன்று கிளாக் ஆன்டி கிளாக் அந்த ரேஷியோவில் ஒன்று கொடுக்கலாம், அந்த ஆங்கிளில் ஒன்று கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு ஆப்போசிட் ஆங்கிள், அதாவது இங்கே 2 கொடுத்து 2 ஸ்கொயரிங் கொடுப்பாங்க, இங்கே 3 கொடுத்து இங்கே 3 ஸ்கொயர் கொடுப்பாங்க. அப்போ இங்கே 4 கொடுத்து இங்கே என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த டைரக்ஷனில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் வைஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்கு தான். ஆனால் ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சின்ன வேல்யூ இருந்து கொஞ்சமாக வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா இந்த எண்களுக்கிடையே ஏதோ நம்பரை கூட்டியிருக்கலாம், பெருக்கிருக்கலாம், ஸ்கொயர் பண்ணியிருக்கலாம், கியூப் பண்ணியிருக்கலாம். அது என்னத்தை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா, இங்கே பாருங்கள் 4 + 1 4 + 0 போட்டால் 4 வரலாம். ஓகேவா, அல்லது 4 × 1 4 தான், 4 + 0 4 தான். நமக்கு எதுவும் தெரியாது. அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க 4 + அப்போ 0னா அடுத்து +1 கூட்டணும். 1 கூட்டினா 5 வரும், ஆனால் இங்கே 8 வந்திருக்கு. ஆனால் 2 பெருக்கினா கிடைக்கும் 4 × 8. அப்போது இங்கே வரும் 8 × 3 3 24. கரெக்ட். அப்போது 24 × 4 96. அப்போது 96 × 5 460. சரி, 480. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம், 480 × 6. அப்போ 480 × 6 போட்டால் கிடைக்கும் 0 8 48 8 மீதி 4 24 4 28. அப்போது 2880. இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. ஓகே, அவ்வளோதான். ஸோ என்னென்னா இது வந்து ஒரு சர்க்கிள்
மெத்தடில், அதாவது கிளாக் வைஸில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம், மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்துச் செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? ஆக்சுவலாக வந்து போன குரூப் 4ல கேட்ட ஒரு ஐடியாலஜிக்கலான, ஓகேவா, நம்மளை வந்து ஈஸியாக வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு பஸ்ஸில் பேஸ்டு கணக்கு. ஓகேவா? ஸோ இந்த பஸ்ஸில் பேஸ்டு சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போடும்போது நம்ம என்ன பண்ணோம், ஜீரோன்னு போட்டு நம்ம ஹீரோன்னு நினச்சிப்போம். ஏன்னா பார்த்து ஒரு சுங்கச்சாவடிக்கு ஒரு மூட்டை ஒரு பழம், அப்போ 3 மூட்டைக்கு 30 பழம், 30 சுங்கச்சாவடி போட்டோம்னா 30 × 3 90, மொத்தம் 3 மூட்டை, ஒரு மூட்டைக்கு 30, அப்போ 90, அப்போ 90 மாம்பழம் இருக்கும். அவன் என்ன பண்ணால் 90 சேல் பண்ணி வந்துடுவான். ஸோ அப்போ அந்த வியாபாரிக்கு என்ன கிடைக்கும்? வெறும் மூட்டை, கோணி மூட்டை தான் சார் கிடைக்கும் சொல்கிறீங்களா? ஸோ அப்போ கிடையாது. ஓகே, அப்போ அதுதான் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இங்கே, ஒரு புத்திசாலி மனிதன். அப்போ புத்திசாலி தான், நம்மளும் என்ன பண்ணோம், புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கணக்கை நம்ம எப்படி புத்திசாலித்தனமாக போடலாம் அப்படின்னா, மொத்தம் 3 மூட்டைகள் 30 30 30, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 சுங்கச்சாவடியை கடக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 30 சுங்கச்சாவடியை கடக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க, அப்போது ஒரு பைக்கு ஒரு மாம்பழம் தரணும். 3 பைக்கு இருக்குது. அப்போ 3 பைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே மூட்டையிலேருந்து எடுத்துறேன். 3 பைக்கும் ஒரே மூட்டையிலேருந்து எடுத்துறேன். அப்போது 10 இருக்குது. அப்போ வந்து பார்த்தா 10/3 30. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு சுங்கச்சாவடி நான் கடக்கிறேன் அப்படின்னா எத்தனை மாம்பழம் கொடுத்தாகணும்? ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட 3 பை இருக்குது. அப்போ 3 மாம்பழம் கொடுத்தாகணும். ஓகேவா? அப்போ நம்ம டிவைட் பை 3 போட்டு அடிச்சோன்னா 10. அப்போ நம்ம 10 செக் போஸ்ட்டை கடக்கும்போது ஒரு மூட்டை காலி ஆகிடும். ஓகே, ஏன்னா 10 செக் போஸ்ட்டை கடக்கும்போது நான் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டை 3 கொடுப்பேன், செகண்ட் செக் போஸ்ட்டை 6 கொடுப்பேன், அடுத்த செக் போஸ்ட்டை 9 கொடுப்பேன். அப்போ மொத்தமாக 10 செக் போஸ்ட்டை காணும்போது எனக்கு வந்து ஒரு கோணி பையே காலி ஆகிடும். அப்போ மீதி 2 தான். அப்போ நான் அடுத்த செக் போஸ்ட்டை கடக்கும்போது நான் அடுத்த 30 தான் கொடுக்கணும். அப்போ 2 பை தான் நான் கொடுக்கணும். அப்போ 2 மாம்பழம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா என்கிட்ட 2 பை தான் இருக்குது. அப்போ அடுத்த செக் போஸ்ட்டாக வரும்போது ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் சொல்லிட்டு 2 மாம்பழம் தான் கொடுப்பேன். ஓகே, அப்போ 2 மாம்பழம் கொடுக்கும்போது அப்போ என்ன பண்ணலாம், பை நம்ம 2 வச்சுன்னா 15. அப்போது 15 செக் போஸ்ட்டை கடக்கும்போது என்கிட்ட என்ன ஆகிடும், 2வது பையும் காலி ஆகிடும். ஓகே, அப்போ என்ன பண்ணோம், அடுத்து நம்ம 15 செக் போஸ்ட்டை தாண்டும் போது ஒவ்வொரு செக் போஸ்ட்டையும் 2 கொடுக்கணும். அப்போ 2வது செக் போஸ்ட்டில் 4 தரணும். அப்போ 15வது செக் போஸ்ட் வரும்போது பார்த்தோன்னா 5 × 30, இன்னொரு பையும் காலி ஆகிடும். அப்போ நான் கடைசி வந்து எவ்வளோ இருக்கு, எனக்கு மொத்தம் 30 செக் போஸ்ட்டு. ஓகே, அதில் 25 காலி, இன்னும் 5 தான். அப்போ கடைசியில் வந்து பார்த்தோன்னா 30 மாம்பழம் கொண்ட ஒரு பை என்கிட்ட முழுசாக இருக்குது. அப்போது இதுக்கப்புறம் நான் 5 செக் போஸ்ட்டுக்கும் ஒரு மாம்பழம் கொடுத்தா, ஏன்னா அங்கே ஒரு பை தான் இருக்குது. அப்போ ஒரு பைக்கு ஒரு மாம்பழம் போது அப்போ 30 பையில் சரி 30 மாம்பழத்தில் 5 போச்சுன்னா மீதி 25. அப்போ அந்த புத்திசாலி வியாபாரி என்ன பண்ணுவாங்க, கடைசியாக மொத்தம் 30 செக் போஸ்ட்டை கடந்து 25 மாம்பழத்தை கொண்டு போவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்கலாமா? இங்கே பாருங்க, மீ போவா I, X, மீ சீமா C, P என்ன, அதாவது ஏன்றது 1, பின்றது 2, சின்றது 3, இசட்ன்றது 26 அப்படின்னு நம்ம கொண்டோம் அப்படின்னா, அப்போது ஏபிசி ஆல்பபெட்டிக் இதுக்கு உண்டான வேல்யூவை கண்டுபிடிச்சி இதுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இந்த வேல்யூக்கு நம்ம வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் நம்ம ஈஸ்ட், அதாவது விகிதத்தை நம்ம கொண்டு வரணும். இப்போ ஐ என்பது என்ன வரும், ஐஜே, ஐ வந்து 9பா, எக்ஸ், XY Z, Z 26, Y 25, X வந்து பார்த்தா 24. இது ரெண்டு நம்ம ஹெச்சிஎஃப் பார்க்கலாமா? அப்போ ஹெச்சிஎஃப் போது பொதுவான நம்பர் இருக்கணும். ரெண்டுமே 9ஆப்ல, அது 3ஆப்ல வரும். 3 9 8 3 24. அப்போ இதனுடைய ஹெச்சிஎஃப் என்னது, 3. ஓகே, இப்போ நம்ம மீசிமா பார்க்கலாம். சி என்னது, 3. ஓகே, பி ஓபி கியூ, அப்போ ஓன்றது 5, பின்றது 16. 13க்கும் 16க்கும் நம்ம எல்சிஎம் பொதுவான நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 48. அப்போ இதனுடைய எல்சிஎம் என்னது, 47. என்ன சொல்றாங்க, ஹெச்சிஎஃப்யும் எல்சிஎம்மும் விகிதப்படுத்த சொல்றாங்க. அப்போ ஹெச்சிஎஃப் 3, எல்சிஎம் 48. பொதுவான வாய்ப்புல வகுப்புதான் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 3 3, இங்கே 1 3 3 6 18, 3 வாய்ப்புல வரும்பா. அப்போனா இது 1:16. அப்போ ரேஷியோ அப்படின்னா 1:16. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா, போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம்.
அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம். ஸோ அப்போ 3 வருஷம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 2 வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம், P into R by 100 whole square. இதே 3 3 plus R by 100 போடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 3 வருஷம் அப்படின்னா 3 plus R by 100. ஓகேவா? ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணல அப்படின்னாலும் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸே கேட்டுறாங்க. அப்போ 10,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் அது R by 100 ஹோல் ஸ்கொயரா, ஆர் எவ்வளோ 3 15%. அப்போ 15/100 இன்ட்டு 15/100. மூணாவது விஷயம் அது 100 + 3 300. சரி, 300 × 3 300. 300 + 15 315/100 அடிக்கலாமா? 25 35. இங்கே 20 கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே 3, இங்கே 20 வரும், இங்கே 63 வந்துடும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். O 2 2 I 2 10. மீதி பெருக்கோங்க 63 × 9. ஏன்னா 3 9 63 × 9 போட்டிங்கன்னா 3 27 7 மீதி 2 6 9 54 54 56 இன்ட்டு 5 576. இங்கே போடலாம் 567 இன்ட்டு 5 போட்டிங்க அப்படின்னா 7 35 5 மீதி 3 6 5 30 33க்கு 3 மீதி 3 5 25 3 28. ஓகேவா? அப்போது 2835 டிவைடட் பை இங்கே 2 அடிச்சாச்சு, மீதி 2 இருக்குது, 2 × 2 4 4 அடிச்சோம் அப்படின்னா 7 28 மீதி 3 4 வராது, 0 போட்டணும். 35 8 32 புள்ளி வச்சோம் அப்படின்னா 32 மீதி 3. அப்போ வந்து 30 7 28 மீதி 2 5 20. அப்போ 708.75 பைசா, அதாவது 75. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. அவ்வளோதான். நம்ம வந்து 3 இயர்ஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட் பார்த்துருக்கோம். ஒரு கணக்கு பார்த்துருக்கோம். இது செகண்டு வேற ஒரு மெத்தட், அதாவது வேற ஒரு நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம். 14வது கணக்கு. சிவகுமாரின் வயது அவரது மகள் பிரீத்தியின் வயதை போல் 7 மடங்கு ஆகும். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு இருக்கும். அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ தற்போது அவங்களுடைய வயது விதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்பாவுக்கு சரி அந்த பொண்ணுக்கு வந்து 1 வயசுனா அப்பாவுக்கு 7 வயசு, அந்த மாதிரி. அதாவது பொண்ணை விட அப்பாவுக்கு 7 மடங்கு அதிகமாக இருக்கும். பொண்ணுக்கு 1 மடங்குனா அப்பாவுக்கு 7 மடங்கு தற்போதைய வயசு. அப்போது தற்போதைய வயசையும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவில் பொண்ணுக்கு வந்து 1 மடங்குனா அப்பாவுக்கு 7 மடங்கு வரா மாதிரி பாருங்க. அப்போனா இந்த 7ஆம் வாய்ப்பில் வகுப்படுற மாதிரி இல்லை 7ஆல் பெருக்கி வரா மாதிரி தான் இருக்கணும். அதை பார்த்தா நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பொதுவாக வந்து வயது கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம அந்த கணக்கு போட்டுடலாம்பா. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 5 7 பிறகுனா 35 வரணும். 5 35 வருது. அப்போ இதுவாக இருக்கலாம். 6 42 வரும். ஆனால் 36 வந்திருக்கு. ஏன்னா 6 36, இது 6இன் மடங்கு, நமக்கு தேவை 7இன் மடங்கு தான். அப்போ இது வராது. அடுத்து பாருங்க 7 49 வரணும். ஆனால் இதுவும் 6இன் மடங்கு தான். அப்போ இதுவும் வராது. அப்போ 4 28, இங்கே வந்து 8இன் மடங்கு, 4 8 32, 8 மடங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் இதான்பா. நம்ம கண்ணை முடின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து இது மடங்கு அது மாதிரிலாம் போடணும் அவசியமே இல்லை. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறாங்க, தற்போதைய வயது வந்து பொண்ணுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் போட்டுக்கலாம். இங்கே ஃபாதருக்கு இப்போது 35 வயசு. என்ன சொல்கிறாங்க, 5 வருஷம் கழிச்சு. ஓகே, 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு ஆகும். அப்போ 5 வருஷம்னா அது +5 கூட்டிக்கணுமா, இங்கே +5 கூட்டணும் அப்படின்னா இங்கே என்ன ஆகிடும் 10, இங்கே வந்து 40. அப்போ 4 மடங்கு வந்துருச்சா? அப்போ நம்ம போட்ட கணக்கு கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, சப்போஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா ரெண்டுமே வந்து 7 மடங்கு வரா மாதிரி. ஆக்சுவலாக இங்கே 4 28 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ரெண்டுமே வரும். அப்போ ஏவா டியான்னு கேட்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணும்போது டி வராது, ஏ மட்டும்தான் வரும். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. அடுத்த கணக்கு. குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்க. ஓகேவா? இந்த கணக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். வேற சம்ஸ் பார்த்துருப்போம். 6 வருஷத்துல என்ன ஆகுதுன்னா 8880 ஆகுது. 4 வருஷத்துல 7920 ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் என்ன இருக்கு, அப்போ 2 வருஷம் இருக்கு. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துல மாறுதுன்னா அசல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இங்கேயும் அசல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ ரெண்டுத்துலையுமே அசல் பொதுவாக இருக்கும். ஆனால் இங்கே 6 வருஷத்துக்கு உண்டான தனி வட்டி இருக்கும்,
இங்கே 4 வருஷத்துக்குள்ள தண்ணி வட்டி இருக்கும். அப்போ இதில் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 வருஷத்துக்குள்ள தண்ணி வட்டி கிடைக்குமா? அப்போ கழிச்சு பாருங்க 0 6 18 9 960. இப்போ நம்ம 4 வருஷத்துக்கு உண்டான தண்ணி வட்டியை கண்டுபிடிச்சி இதில் கழிச்சோம் அப்படின்னா 4 வருஷத்துக்குள்ள அசல் கிடைச்சிருமா? சிம்பிள். சரி, அந்த 4 வருஷத்துக்கு தேவைப்பட்ட அசல் கிடைச்சிடும். அப்போ நம்ம 2ஆல் பெருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இது 2 வருஷத்துக்கு உண்டான தண்ணி வட்டி இருக்குது. அப்போ நம்ம இது 2ஆல் பெருக்கினா நமக்கு 4 வருஷத்துக்கு உண்டான தண்ணி வட்டி தொகை கிடைச்சிடும். அதை நம்ம வந்து இந்த 4 வருஷத்துக்கு உண்டான மொத்த தொகையிலேருந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு அசல். அவ்வளோதான்பா. 0 6 2 12 2 மீதி 1 9 2 18 1 19 1020. ஸோ அப்போது 4 வருஷத்துக்கு உண்டான மொத்த தொகை வந்து பார்த்தோன்னா 7920. 4 வருஷத்துக்கு உண்டான அசல் வட்டி தொகை 1920. இதுலேருந்து கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அசல் கிடைச்சிருமா? அப்புறம் 0 0 0 6 6000. ஆன்சர் ஆப்ஷன் சி போட்டுக்கோங்க. அடுத்த கணக்கு. ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை 8 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்த பின் முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும்? அதாவது ஏ வந்து ஒரு வேலையை வந்து செய்கிறாருப்பா. ஆக்சுவலாக இந்த கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு வேலையை வந்து 8 நாளில் முடிப்பார். ஓகேவா? பி அதே வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளில் முடிப்பார். ஓகேவா? ஏவும் பியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. 4 டேஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. அப்போது ரிமைனிங் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பங்கு இருக்குது, எவ்வளோ பங்கு வேலை இருக்குன்றத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலை எத்தனை நாள் முடியுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்க செஞ்சனால நம்ம வந்து பார்த்தோன்னா வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி செய்ய வேண்டிய பங்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ 1/8 பி 1/20 போட்டோம் அப்படின்னா 28 பை 8 × 20. அப்புறம் வரும் 7 28 4 அப்போ 7/40. அப்போ ஏவும் பியும் சேர்ந்தனா 7/40 நாட்களில் முடிப்பாங்க. ஓகே, இதில் ஆக்சுவலாக எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க? 4 நாள். அப்போ இன்ட்டு 4 பெருக்கணும் அப்படின்னா 1 நாள் 10 40. அப்போ எத்தனை வேலையை முடிச்சிருக்காங்கன்னா 10ல் 7 பங்கு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அப்போது இன்னும் ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? ஓகே, 10ல் 3 பங்கு. ஏன்னா 10ல் 7 பங்கு முடிஞ்சு போச்சு. மீதி எவ்வளோ இருக்கு? 10ல் 3 பங்கு தான் இருக்குது. ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. 10ல் 3 பங்கு போட்டுக்கோங்க. அடுத்த கணக்கு. அடுத்து பாருங்க 16வது கணக்கு. வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையில் ஒரு சுற்றை முறையே 10, 15, 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்? ஓகேவா? ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையில் வந்து பார்த்தீங்கன்னா வில்சன், மதன், குணா அப்படின்ற 3 பேர் வந்து ஓடுறாங்கப்பா. வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் அந்த ரவுண்டை வந்து கிரவுண்டை வந்து முடிச்சிடறாரு. மதன் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம், குணாவுக்கு 20 நிமிஷம் ஆகுது. இப்போ 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க காலைல 7 மணிக்கு. அப்போது இவங்க எல்லாருமே திருப்பணம் வந்து ரிட்டர்ன் ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு நடக்க சொல்கிறாங்க. திருப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் எப்போ சந்திப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போது இது மீண்டும் சந்திப்பார்கள், ஒரே புள்ளியில் இணைவார்கள், சந்திப்பான்னு கேட்டாலே நம்ம இந்த கணக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எல்சிஎம் என்ன பண்ணலாம்? 10 நிமிடமா? 10, 15, 20 இது 3க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? 5ஆவது போட்டோம் அப்படின்னா 2 10, 3 5, 4 20. திரும்ப 2ஆவது போட்டோம் அப்படின்னா 1 2, 3 2 4. பிறகுன்னா 2 10, 3 2 6 60 நிமிடங்கள். ஸோ அப்போ அடுத்த 60 நிமிடத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? 3 பேர் ஒன்றா சந்திப்பாங்க. அப்போது 60 நிமிடத்துக்கு பார்த்தோன்னா 1 ஹவர். ஸோ அப்போ காலைல 7 மணிக்கு போகிறாங்க அப்படின்னா அதோட 1 ஹவரை கூட்டும்போது ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 8 மணி. அப்போது 8 AM. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கணக்கில் வந்து பார்த்தோன்னா முற்பகலா பிற்பகலான்னு தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் AM PM கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா?
அப்போது முற்பகல்னா ஏஎம், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஏன் அப்படின்னா சார் இது கூட எனக்கு தெரியாது சார் அப்படின்னா எனக்கே தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கே தெரியும்னு சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாது. ஓகே, நான் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த முற்பகல் பிற்பகல்னு டவுட் வந்துடும். ஓகேவா? நம்ம நல்ல எவ்வளோ படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு இருக்குன்றதுலாம் முக்கியம் இல்லை. ஓகே, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. ஸோ அப்போ என்னென்னா அப்போ நம்ம தெரியாத விஷயத்த நமக்கு தெரிஞ்ச விஷயத்தோட லிங்க் பண்ணி கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து முற்பகல் பிற்பகல் தெரியாது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஎம் பிஎம்மோட நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. அடுத்தது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா முற்பகல் தானேப்பா. முற்பகல் தான்ப்பா. 8 மணி. ஏன்னா ஆல்ரெடி 7 மணிக்கு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்போ 8 மணிக்கு சந்திப்பாங்க. அடுத்த கணக்கு. ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1500க்கு வாங்கினார். பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கினார். இதற்கு 20% தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் காண்க. ஓகே, ஒரு வியாபாரி என்ன பண்றாருன்னா 1200 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறாரு. ஓகே, வாங்கி பின் அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்துறார். அப்ப இதான் அடக்க விலை. ஓகே, இதுவே என்ன பண்ணா 30% வந்து பார்த்தோன்னா ஏற்றி வைக்கிறாருப்பா. இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த வேல்யூ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போது இங்கே பாருங்க 1200க்கு 30% போடுங்க, இங்கே போட்டுக்கலாம். 0 0 0 0. அப்போது 120 × 3 360. அப்போ 360 ஆட் பண்ணும் ப்ளஸ் 360. அப்போது 1200 கூட ஒரு 360னா 1560. இது வந்து பார்த்தோன்னா குறித்த விலைப்பா. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்க, குறித்த விலை ஆக்கினார். குறித்த விலை ஆக்கினார், இதற்கு 20% தள்ளுபடி கொடுறாரு. அப்போ குறித்த விலை மேலே நம்ம தள்ளுபடி கணக்கிடணும். எவ்வளோ? 20%. அப்போ 1520க்கு 20% எவ்வளோ? சரி, 1560க்கு ஓகேவா 20% எவ்வளோன்னு பார்க்கலாம். 0க்கு 0 0க்கு 0 அடிச்சு அப்படின்னா 6 2 12க்கு 2, I 2 11 11க்கு 1, O 2 2 3 312. அப்போ நம்ம கழிக்கணுமா? ஏன்னா தள்ளுபடி, தள்ளுபடினா கழிக்கணும். ஓகேவா? இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க அப்படின்னா கூட்டிக்கணும், இங்கே தள்ளுபடினா கழிக்கணும். அப்போ கழிச்சு என்ன வரும்? 8 5ல் 1 போச்சுன்னா 4, இங்கே வந்து 2 1 1248. ஓகேவா? தள்ளுபடி கொடுத்து விற்றார். அப்போ தள்ளுபடி 20% கொடுத்தாருன்னா இதான் விற்ற விலை. ஓகேவா? எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் காண்க. விற்பனை விலை எவ்வளோ? 1248. இங்கே 1848ல் ஒன்று வந்தா இருக்கு, ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. அவ்வளோதான். ஓகே, லாப சதவீதம் என்ன கொடுத்துருக்காங்க? 4%. அது நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ அடக்க விலை மீது தான் நம்ம வந்து லாப நட்டத்தை கணக்கிடணும். அடக்க விலை எவ்வளோ? 1200. அப்போ 1200 ரூபாய் நம்ம போட்டு எவ்வளோ எடுத்திருக்கோம்? 1248 ரூபாய் எடுத்திருக்கோம். நமக்கு லாபம் எவ்வளோ? 48 ரூபாய். அப்போ 1200 ரூபாய்க்கு 48ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? இந்த 2 0க்கு 2 0 காலி, 1 12 4 12 48. அப்போ 4% லாபம். ஓகேவா? போட்டுக்கோங்க இப்போ அந்த கணக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம் 18வது கணக்கு. ஓகேவா? ஸோ இந்த கணக்கு பார்க்கலாம்பா. ரூட் இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 2 கிளாஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி சம் பார்த்துருப்போம். அதில் வந்து பேசிக்காக பார்த்துருப்போம். ஏன்னா எல்லாமே கூட்டி வர மாதிரி வந்திருக்கும். இதில் பாருங்க அந்த ரூட்டுக்குள்ளே வந்து நிறைய எண்கள் இருக்குது. 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ். இதுவே நம்ம பார்த்த மாடலில் ப்ளஸ் மட்டுமே பார்த்துருந்தோம். இங்கே மைனஸ் மட்டும், நம்ம மைனஸும் ப்ளஸும் கலந்த மாதிரி வந்து பார்க்க போகிறோம். எப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? கடைசி நம்பரை பாருங்க, கடைசி ரூட்டை பாருங்க. ரூட்டுக்குள்ளே போயிருக்கோம். அதுக்குள்ளே கடைசியாக இருக்கிற ரூட்டை பார்க்கணும். என்ன இருக்குது? 9. 9 ரூட் எடுத்தால் என்னது? 3. அப்போ 3 வந்து பார்த்தா 28ல் கழிங்க. அப்போ 28 மைனஸ் 3 25. 25 ரூட் எடுத்தால் 5. ஓகேவா? இந்த 5 164 கூட்டுங்க. அப்போ 164 + 5 169. 169 ரூட் எடுத்தால் 13. இந்த 13 என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 302 மைனஸ் 13 கழிச்சா 289. 289 ரூட் எடுத்தால் 17. ஓகே, அப்போ என்ன பண்ணாங்க? 383 ப்ளஸ் போட்டிருக்காங்க. அப்போ ப்ளஸ் 17 கூட்டினா 400. 400 ரூட் எடுத்தால் என்னது? 20. அவ்வளோதான்பா. ஓகே, அப்போ ஆன்சர் எதுக்குதுக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி 20 போட்டுக்கோங்க.
ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கோள குண்டானது உருக்கி 3 சிறு கோளங்களாக மாற்றப்படுகிறது. முதல் 2 கோளங்களின் ஆரங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர். மூன்றாவது கோளத்தின் ஆரம் என்ன? அதாவது 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கோளம்பா. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கோளம் என்ன பண்ணான்னா உருக்கி ஒரு 3 சிறிய கோளம் மாத்துறாங்க. ஓகேவா? அது எவ்வளோன்னு தெரியாது. ஆனா இந்த கோளத்துடைய கன அளவு தான் இந்த 3 கோளத்துக்கு இருக்கும். ஓகேவா? இது எவ்வளோ அப்படின்னா 12 சென்டிமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். இது 8 சென்டிமீட்டர். அப்பனா இது எத்தனை சென்டிமீட்டர் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஆனா இது 3த்துடைய கன அளவின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1த்துடைய கன அளவுக்கு ஈடா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கோளத்துடைய கன அளவுனா வந்து பார்த்தீங்கன்னா கியூப் பண்ணா போதும். 4/3 ஏன்னா இங்கேயும் 4/3 பை ஆர் கியூப் வரும். 4/3 பை எல்லாமே சமமா அடிச்சிடலாம். அப்போ நம்ம இது கியூப் பண்ணாலே போதும். ஓகேவா? அப்போ 12 கியூப் ஈக்குவல் டு 6 கியூப் பிளஸ் 8 கியூப் பிளஸ் எக்ஸ் கியூப். ஓகேவா? 12 1828பா. இது 6 6 36 36னா 216 பிளஸ் 512. ஏன்னா 8 கியூப்னா 512 இன்டு எக்ஸ் கியூப். அப்போ நம்ம இது 1728 ஈக்குவல் டு 728 பிளஸ் எக்ஸ் கியூப். நம்ம எக்ஸ் தான் தேவை. அப்போ இந்த 723 ஈக்குவல் இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா? அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1728 மைனஸ் 728. அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1000. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 1000க்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 10 கிடைக்கும். அப்போ 10 சென்டிமீட்டர். அப்போது மூன்றாவது கோளத்துடைய ஆரம் என்னது? 10 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. போட்டுக்கோங்க. இந்த ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய கணக்கே நம்ம போன அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியத்துக்காக நான் எலாபரேட்டாக போட்டிருக்கேன். சரியா? நம்ம இதை வந்து ஒரே ஸ்டெப்பில் போட்டு போயிட்டே இருக்கலாம். மைண்ட்லேயே கூட நம்ம இந்த கணக்கை போடலாம். அது காரணம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் தான். நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து ஈஸியாக வந்துடும். சரியா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 20வது கணக்கு. 100, 95, 90, 85 என்ற தொடர் வரிசையின் 21வது உறுப்பை காண்க. ஓகேவா? ஸோ அப்போ 21வது உறுப்பு அப்படின்னா என்ன கேட்குறாங்க? என்னாவது உறுப்பு? nth டேர்ம். அப்போ tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகே, a ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் உறுப்பு, முதல் உறுப்பு வந்து 100. ஓகே, n வந்து 21வது உறுப்பு தான் கேட்குறாங்க. டி ஈக்குவல் டு ரெண்டாவது உறுப்பு 95 மைனஸ் 100 ஈக்குவல் டு மைனஸ் 5. போடலாமா? அப்போ a வந்து 100 பிளஸ் n மைனஸ் 1 20 இன்ட்டு மைனஸ் 5. 25 100. அப்போ பிளஸ் 100 மைனஸ் 100 ஈக்குவல் டு 0. அப்போ 21வது உறுப்பு என்னன்னா 0. ஆன்சர் ஆப்ஷன் சி. போட்டுக்கோங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா, அடுத்து என்ன பார்க்கலாமா? 21வது கணக்கு பாருங்க. ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் அல்லது 3ன் மடங்கு பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேவா? ஒரு சீரான பகடையை உருட்டுறாங்க. அப்படி உருட்டும் போது இரட்டை எண். அப்போ ஒரு பகடை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்னென்ன எண்கள் இருக்கும்? 1 2 3 4 5 6. மொத்தமே 6 வாய்ப்புகள் இருக்கு. இதுல இரட்டை எண் என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? 2 4 6. இது 3 தான் இரட்டை எண். அப்ப இரட்டைப்படை எண்கள் 3 இருக்கு. அடுத்ததான் சொல்றாங்க அல்லது 3ன் மடங்கு. அப்ப 3ன் மடங்கு என்ன வரும்? 3 வரும், 6 வரும். இது 2 தான். அப்ப 3ன் மடங்கு 2 இருக்கு. ஆனா அல்லதுன்னு போது பார்த்தீங்கன்னா இங்க r அப்படின்னும் போது ரெண்டுத்திலையும் பொதுவா இருக்கணும் போது நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2 3 2 4 6 இங்க 3 எண்கள், இங்க 3 6 6 ரெண்டுத்துல தான். அப்போ நம்ம ஒரு எடுத்துக்கலாம். அப்போ இங்க 1 மட்டும் போட்டுக்கலாம். 2 எடுத்த 1 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 3 பிளஸ் 1 அப்போ மொத்தமா நமக்கு 4 வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, அப்போ மொத்த வாய்ப்புகள் 6, தேவையான வாய்ப்புகள் 4. அப்போ 4/6 அடிச்சோம் அப்படின்னா 2 4 3 2 6 2/3. அப்போ 3ல 2 வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ 2/3 ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ அவ்வளோதான். இந்த கணக்கு போட்டுக்கோங்க.
ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு சிம்பிளிஃபை. ஓகேவா, சுருக்குக 20 பிளஸ் ரூட். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்லியிருக்கேன், போர்ட் மாசம் வந்து ரூல்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். BODMAS bracket bar or of and divide multiple addition subtraction. ஓகேவா, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கெட் இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு, அதுக்குள்ள வந்து பார் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாரை தான் நம்ம வந்து கேன்சல் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ பாருங்க இதே எடுத்துக்கலாம். 6 3 18 மைனஸ் 10 வகுத்தல் 5. அப்போ 10 வகுத்தல் 5னா அடிச்சா நம்ம 2 கிடைக்கும். அப்போ -2 இந்த பிராக்கெட் கேன்சல் ஆகுதுங்களா? அப்போ 18ல 2 போச்சுன்னா வரும் 16. மீதி என்ன வேலை இருக்கு? 20 பிளஸ் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம வந்து பார்த்தோன்னா 18 × 2 ஆகிட்டோம். அப்போ 18ல 2 போச்சுன்னா 16 பிளஸ் இங்கே 8 × 2 8 × 16. ஓகே, 16 16 கூட்டினா 32. அப்போ 20 பிளஸ் 16 பிளஸ் 16 32 கூட்டோம்னா 52. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார் கேன்சல் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டை நான் கேன்சல் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டுக்குள்ள வந்தேன், அப்புறம் கடைசியாக அந்த 20 கூட்டினேன். ஓகேவா, போட்டிங்களாப்பா? ஓகே, பார்த்து கணக்கு. அடுத்து பாருங்க, ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 825 சென்டிமீட்டர் 675 சென்டிமீட்டர் மற்றும் 450 சென்டிமீட்டர் ஆகும். இந்த அறையில் 3 பரிமாணங்களை துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன? இப்போ ஒரு அறை இருக்கு. ஓகே, அந்த அறையில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு நாடா வச்சு நான் இந்த 3 அளவுலையும் அளக்கணும் அப்படின்னும் போது எனக்கு அதிகபட்சமாக எவ்வளோ லெங்க்த்து வந்து பார்த்தோன்னா நீளம் இருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகபட்ச நீளம் அதிகபட்சம் எவ்வளோ அளவு தேவைன்னு கேட்டாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், HCF கண்டுபிடிக்கணும். நம்ம இதே வந்து ஒரு கணக்கு பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கேனில் வந்து 120 லிட்டர் பால் இருக்குது, ஒன்றுத்தில் வந்து 150 லிட்டர் பால் இருக்குது. இரண்டையும் வளர்க்க தேவையான மிகப்பெரிய ஜாடி அப்படின்னா ஒரு கணக்கு பார்த்துருக்கோம். அப்போ மிகப்பெரிய அதிகபட்ச மிக அதிகன்னு கேட்டாலே என்ன சொன்ன HCF. அப்போ நம்ம இதுக்கு HCF கண்டுபிடிச்சா போதும். அப்போ 825 675 450. யார் எங்கே உட்காந்துருக்கான்னு தெரியல. 450 போடலாமா? இது ரெண்டுமே 5ஆவில் போட்டோம் அப்படின்னா 1 5 மீதி 3 6 5 மீதி 5. இங்கே 1 5 2 5 5. இங்கே என்ன வரும்? 1 5 5 3 5 5. 3 5 5 25. அடுத்த நாள் வந்து இங்கே 9 5 90. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 5ஆவில் போடலாம். திருப்பணும் ஒரு 5 போட்டோன்னா 3 5 3 5. இங்கே வந்து பார்த்தோன்னா 2 5 10 7 35. இங்கே வந்து பார்த்தோன்னா 3 வராது. இங்கே என்ன வரும்னா 1 5 5 8 5 40. அடுத்து நம்ம திருப்பணும் இது மூணுமே வந்து 3ஆவில் போடலாமா? போட்டோன்னா 11 3 33 9 3 27 6 3 18. இதை ஒரு 11 9 வந்துச்சு. 11 வந்து ஒரு பகாயன். ஸோ அப்போ இதுக்கப்புறம் வந்து புதுவன் வாய்ப்பு கிடையாது. அப்போ 5 × 5 × 3 5 25 25 × 3 75. அப்போ அது 300 அளவுக்குரிய மிகப்பெரிய நாடா எவ்வளோ இருக்கும்? 75 சென்டிமீட்டர் கொண்டு இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. அவ்வளோதான், போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாமா? அடுத்து பாருங்க 24வது கணக்கு. பின்வருவனவற்றுள் சரியாக C மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை காண்க. அப்போ எழுத்தை காண்க அப்படின்னா லெட்டர்ஸை மட்டும் நம்ம வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து Cயும் 5ம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? C இதோ இருக்கு, 5 வந்து பார்த்தோன்னா இதோ இருக்கு. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை மட்டும் பார்க்கணும். நம்பர்ஸு சிம்பிள்ஸ் தான் எடுத்துருங்க. இங்கே 9 வராது, இது வராது, 2 வராது, C வராது, 3 வராது, ஆரோ மார்க் வராது. இப்போ மீதி என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ 7னா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 போயிடும். அப்போ இங்கே 4th லெட்டர் தான் வரணும். ஓகேவா? அப்போ 4th லெட்டர் பாருங்கள் 1 2 3 4 P. ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, ஏன்னா எழுத்து தான் கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமாக, லெட்டர்ஸ் பிட்வீன் ஒன்லி லெட்டர்ஸ். ஓகே, அப்போ எழுத்தை வச்சு மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ஓகேவா?
ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து லாஸ்ட் கணக்கு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு. இப்போ மொத்த பரப்பு அல்லது மொத்த புறப்பரப்புனா 6a ஸ்கொயர்ப்பா. அப்போ 6a ஸ்கொயர் எவ்வளவா? 726. அப்போ நமக்கு a ஸ்கொயர்னா என்னது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம 6 அடிக்கலாமா? ஓரார் 6, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரார் 6, ஈரார் 12, ஓரார் 121. அப்போ a ஸ்கொயர் 121னா a என்ன வரும்? 11. ஏன்னா 121 11 ஸ்கொயர். ஓகேவா? நமக்கு என்ன கேட்குறாங்க? எனில் அந்த கனசதுரத்துடைய கன அளவு கேட்குறாங்க. அப்போ கனசதுரத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? a கியூப். அப்போ 11 கியூப் பண்ணோம். அப்போ 11 கியூப் என்ன வரும்? 1331பா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சென்டிமீட்டரா? அப்போ சென்டிமீட்டர் கியூப். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர் வந்து 1லேருந்து 25 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சுக்கோங்க, 1லேருந்து 15 வரைக்கும் கியூப் நம்பர் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? காரணம் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி கணக்கு நம்ம ஒரு 11 × 11 × 11 போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா, 1331 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்ஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக 9th பார்ட்டில் ஒரு 25 சம்ஸை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியோடு நம்ம வந்து பார்த்துருந்தோம். அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேக்ஸ் கிளாஸில் ஒரு 25 சம்ஸை நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுந்துரான் அகாடமி. தேங்க்யூ.